ஹாய் விவர்ஸ் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆன்லைனில் புதுசாக பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறது எப்படி, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இந்த பேன் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏஜென்சி மூலயமா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூடிஐ, அதாவது யூடிஐ ஐடிஎஸ்எல், யூடிஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஏஜென்சி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்எஸ்டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சி. இந்த 2 ஏஜென்சி மூலயமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டை ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல யூடிஐ மூலயமா பேன் கார்டை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேன் சர்வீஸ் போர்ட்டல், அதாவது யூடிஐனுடைய பேன் சர்வீஸ் போர்ட்டல் நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்னுடைய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டும் 2 ஃபோட்டோவை மட்டும் வந்து தேவை, அவ்வளோதான். உங்களுடைய ஆதார் கார்டில் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க, அது மட்டும் போதுமானது. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆதார் கார்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதனால் உங்களுடைய ஆதார் கார்டில் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ முதல்ல இந்த மாதிரி பேன் சர்வீஸ் போர்ட்டலில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பேன் கார்டு ஃபார் இந்தியன் சிட்டிசன் ஆர் என்ஆர்ஐ, அடுத்தது பேன் கார்டு ஃபார் ஃபாரின் சிட்டிசன், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆர் கரெக்ஷன் இன் பேன் கார்டு, டவுன்லோட் இ பேன் கார்டு, ரீப்ரிண்ட் பேன் கார்டு, ஃபெசிலிட்டி ஃபார் அட்ரஸ் அப்டேட் இன் பேன் டேட்டாபேஸ் த்ரூ இகேஒய்சி மோட், ட்ராக் பேன் கார்டு, பேன் பல்க் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு ஃபார் இந்தியன் சிட்டிசன் ஆர் என்ஆர்ஐ அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு இருக்கும், அந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் பேன் கார்டு ஆஸ் அன் இந்தியன் சிட்டிசன் ஆர் என்ஆர்ஐ, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் சிட்டிசனும் என்ஆர்ஐ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு ஃபார்ம் 49A, அதாவது வந்து புதுசாக நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா, இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஜென்ரேட் ஆன்லைன் பேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் 49A, இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க ஆன்லைனில், ஆனால் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுக்க மறந்துட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களுடைய ஃபில்டு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 3வது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிளாங்க் பேன் ஃபார்ம் 49A பிடிஎஃப் ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை ஃபார் நியூ பேன் கார்டு அப்படின்ற லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணுவோம் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஃபார்ம் 49A அண்டர் செக்ஷன் 139A ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 2 மெத்தடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேன் கார்டு அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மோடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோட். ஃபிசிக்கல் மோட் அப்படின்னும் போது ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்டல் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் கார்டு வீட்டுக்கு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மோட் அப்படின்னும் போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மோட் யூஸ் பண்ணும்போது ஆதார் கார்டு கேஒய்சி ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எல்லாமே அப்படியே எடுத்துக்குவாங்க. அதாவது உங்களுடைய ஃபோட்டோவிலேருந்து நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து அப்படியே எடுத்துக்குவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுனால பண்ணலாம். ஆனால் நம்ம எப்போயுமே வந்து ஃபிசிக்கல் மோடில் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால்
டிஃபால்ட்டாக ஃபிசிக்கல் மோடில் தான் இருக்கும். ஸோ அது அப்படியே ஆப்ஷன்ஸ் அப்படியே இருக்கும், விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னும் போது இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன், அடுத்து வந்து அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ட்ரஸ்ட்டு, பாடி ஆஃப் இண்டிவிஜுவல், கம்பெனி, ஃபிம்மு, கவர்மெண்ட்டு, ஹிந்து, அன்டிவைடட் ஃபேமிலி, இண்டிவிஜுவல், லிமிடெட், லைபிலிட்டி, பார்ட்னர்ஷிப்பு, லோக்கல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணணும். அப்போ இண்டிவிஜுவல் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, அதாவது தனிநபர் நம்ம பண்ணும்போது இண்டிவிஜுவல் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு மோடு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அங்கே 2 மோடு கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் கார்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இ பேன் கார்டு ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா 2மே வர மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அதாவது என்னென்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வெரிஃபை பண்ணிவிட்டு கார்டு பிரிண்ட்டு போகும்போது உங்களுக்கு சாஃப்ட் காப்பி உங்களுடைய மெயில் ஐடிக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஹார்ட் காப்பி, அதான் பிரிண்ட்டு போட்ட கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக போஸ்டலில் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். அதனால் எப்பயுமே போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் கார்டு அப்படின்ற இந்த 2 ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் அதாவது அப்ளை பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அதை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் நோட் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மோட் ஃபிசிக்கல் அப்ளிகேஷன், பேன் கார்டு மோடு வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃபிசிக்கல் பேன் கார்டு அண்ட் இ பேன் கார்டு கொடுத்துட்டாங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னும் போது இண்டிவிஜுவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் கேட்குறாங்க. இங்கே தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா 3 நேம் கொடுத்துருப்பாங்க. அதாவது லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டைட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா குமாரி ஸ்ரீமதி அப்படின்னு இருக்கும். ஸோ மேரேஜ் ஆகாதவங்க வந்து குமாரின்னு செலக்ட் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலாக இருந்ததாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேரிட் அன்மேரிட் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து ஸ்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிடணும். மேரிடு உமனாக இருந்தாங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீமதி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம இப்போ ஸ்ரீ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்குவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே நேம் வந்து கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. அதாவது வெறும் நேம் மட்டும் இருந்ததுன்னா இனிஷியல் இல்லாமல் அப்பா பேர் பின்னாடி, அதாவது உங்கள் பேருக்கு பின்னாடி அப்பா பேர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா வெறும் உங்களுடைய பேர் மட்டும், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதுரை அப்படின்னு இருந்ததுன்னா ஆதார் கார்டில் நீங்கள் லாஸ்ட் நேமில் அண்ணாதுரை அப்படின்னு நீங்கள் கொடுக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேரும் உங்கள் அப்பா பேரும் இருந்தது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேர் கொடுக்கணும், லாஸ்ட் நேமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவுடைய பேர் கொடுக்கணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் உங்களுடைய பேர் கொடுத்துட்டு அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இனிஷியல் இருந்தது அப்படின்னாக்கா அப்போ ஃபஸ்ட்டு நேம் வந்து உங்கள் பேர் வரணும், லாஸ்ட் நேம் உங்கள் அப்பா பேர் வரணும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் இருந்து அதுக்கப்புறம் உங்கள் பேர் வந்தது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட்டு நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா பேர், லாஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் வரணும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் இங்கே காமிச்சிட்றேன். ஸோ உங்களுடைய ஆதாரில் உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ ஸோ அதை நம்ம ஒரு ஃபார்மேட்டாக இங்கே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் அங்கே ஃபார்மில் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதாவது உங்களுடைய ஆதார் கார்டில் வெறும் இந்த மாதிரி நேம் மட்டும் இருந்ததுன்னா லாஸ்ட் நேமில் கொடுங்க. உங்களுடைய நேமும் உங்களுடைய அப்பா நேமும் சேர்ந்து இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் நேமில் உங்களுடைய நேமும் லாஸ்ட் நேமில் உங்களுடைய அப்பாவோட நேமும் கொடுங்க. அடுத்தது உங்களுடைய நேமுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் இருந்தது அப்படின்னா அப்போ ஃபஸ்ட் நேமில் உங்களுடைய நேமும் லாஸ்ட் நேமில் உங்கள் அப்பாவுடைய நேமும் நீங்கள் கொடுக்கணும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியல் அடுத்து உங்களுடைய நேம் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் அப்பாவுடைய நேம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய நேமை நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணணும். அப்போ கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டைப் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நேமை வந்து டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு ஸோ நேம் ஆன் த கார்டு அப்படின்னும் போது உங்கள் ஆதாரில் நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே இங்கே வரணும். ஏன் அப்படின்னா
ஆதார் பேன் லிங்க் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இங்கே இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து லிங்க் ஆகும். இல்லை அப்படின்னாக்கா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்மேட்ச் ஆகிடும். அதனால் உங்கள் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கொடுத்துங்க. உங்கள் ஆதாரில் வெறும் நேம் மட்டும் இருந்ததுன்னா அதே மாதிரி வர மாதிரி பார்த்துங்க. இல்லை இந்த மாதிரி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருந்ததுன்னா அதே மாதிரியே விட்டுடுங்க. இனிஷியல் மட்டும் இருக்கும். இனிஷியல் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு பார்த்துங்க. இங்கே வந்து நேமுக்கு மட்டும்தான் நம்ம அப்ரிவேஷன் கொடுத்துருப்போம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேமில். ஆனால் கார்டில் வரும்போது உங்கள் ஆதாரில் இனிஷியலோடு இருந்ததுன்னா அதே மாதிரி இங்கே இனிஷியலோடு நீங்கள் மாற்றிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நேம் இனிஷியல் அந்த மாதிரி மாற்றிங்க. ஸோ அதை கரெக்டாக நீங்கள் இங்கே செக் பண்ணிங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாவ் யூ பீன் நோன் பை எனி அதர் நேம், உங்களுக்கு வேறு ஏதாவது நேம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நோ அப்படின்னு கொடுத்துங்க. இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன் கொடுத்துங்க. மேக்ஸிமம் நோன் தான் கொடுக்கணும், நோன் கொடுத்துங்க. ஜெண்டர் அப்படின்னும் போது மேலா ஃபீமேலான்னு கேட்குறாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் இங்கே டைட்டில் செலக்ட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணதுனால இங்கே மேல் அப்படின்னு வந்துடுச்சு. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணிங்க. டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸாக ரெசிடென்ஸான்னு கேட்குறாங்க. ரெசிடென்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்களுடைய ரெசிடென்ஸ் ஸ்டேட் கேட்குறாங்க. அந்த ரெசிடென்ஸ் ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகண்ட் ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ண உடனே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் ரீஎன்ட்ரி பண்ண சொல்லுவாங்க ஆதார் நம்பரை. ஸோ அதை ரீஎன்டர் கொடுத்துட்டு உங்களுடைய நேமை நீங்கள் அங்கே கரெக்டாக டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களுடைய டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி ப்ரூஃப் கேட்குறாங்க, ஆதார் செலக்ட் பண்ணிங்க. அட்ரஸ் ப்ரூஃப் கேட்குறாங்க, ஆதார் செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் கேட்குறாங்க, அதுவும் ஆதார் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து அங்கே கேட்பாங்க. உங்களுடைய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெலிஃபோன் ஐஎஸ்டி கோடு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. உங்கள் மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி கேட்குறாங்க, மெயில் ஐடி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில் ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னும் போது வெதர் மதர் இஸ் ஏ சிங்கிள் பேரண்ட் அண்டு யூ விஷ் டு அப்ளை ஃபார் பேன் பை ஃபர்னிஷிங் த நேம் ஆஃப் யுவர் மதர் ஒன்லி அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டில் அம்மாவோட பேர் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எஸ் கொடுங்க. இல்லை அப்படின்னாக்கா அப்பாவோட பேர் தான் வரணும் அப்படின்னாக்கா இங்கே நோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிங்கிள் பேரண்ட் அம்மா மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னும் போது அம்மாவுடைய பேர் மட்டும்தான் பேன் கார்டில் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ எஸ் அப்படின்னு நாங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இல்லை அப்பா பேர் தான் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நோ அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அப்பா பேரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் த நேம் ஆஃப் எதர் ஃபாதர் ஆர் மதர் விச் யூ மே லைக் டு பி பிரிண்டட் ஆன் பேன் கார்டு அப்படின் போது நீங்கள் அங்கே நோன் செலக்ட் போது ஃபாதர் நேம் தான் இருக்கும், எஸ்ன்னும் போது மதர் நேம் வந்துடும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணுங்க. செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்னும் போது நீங்கள் அதை நீங்கள் அங்கே கரெக்டாக டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய டோர் நம்பர் கேட்குறாங்க, டோர் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை நீங்கள் டைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வில்லேஜை வந்து நீங்கள் இல்லை டவுன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. தாலுக்கு வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. அடுத்து உங்களை டிஸ்ட்ரிக்ட் கேட்குறாங்க, டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் அங்கே செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட் வந்து டிஃபால்ட்டாக அங்கே வந்துடும். உங்களுடைய பின்கோடை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வந்து இந்தியான்னு இருக்கும், அதை அப்படியே விட்டுடுங்க. ஸோ கீழே வந்து ஆஃபீஸ் அட்ரஸ் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்னும் போது நீங்கள் சேலரி போர்ஷனா கேபிட்டல் கெயினா ஸோ இதில் எது ஆப்ஷன் வருதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நோ இன்கம் அப்படின்னு கொடுத்துங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளிக் பண்ணுங்கள்.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஓ கோட் அப்படின்னு வந்து வரும். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி வரும், இது பண்ணீங்க. சப்போஸ் வரல அப்படின்னும் போது கெட் ஏஓ கோட் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஓகே பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஃபில் ஆகிடும். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் எஸ்எஸ்சி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இது எப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் மைனர் பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது, அதாவது 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது தான் நீங்கள் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எஸ்எஸ்சி அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் அப்ளிகேண்ட் வந்து அப்ளை பண்ணும்போது இது உங்களுக்கு தேவையில்லை. ஸோ கீழே வந்துடுங்க அப்படியே. Do you hereby declare that whatever stated above is true in the capacity of அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் கெப்பாசிட்டி அப்படின்னும் போது 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, himself or herself அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணோடனே உங்களுடைய வெரிஃபையர் நேம் அங்கே வந்துடும். அடுத்து உங்களுடைய வெரிஃபிகேஷன் பிளேஸ் வந்து நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. வெரிஃபிகேஷன் பிளேஸை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எதுவும் தேவையில்லை. நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ம் வந்து சப்மிட் அப்படின்ற அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் மோடுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் மோடுக்கு போகும். ஸோ பேமெண்ட் மோடு போனோடனே உங்களுடைய டேட் அண்ட் டைம் அங்கே கொடுத்துருப்பாங்க, சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க, PAN 49E அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் அங்கே உங்களுக்கு வந்துடும். ஸோ உங்கள் மொபைல் நம்பர், மெயில் ஐடி கேட்பாங்க. மொபைல் நம்பரை நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி கேட்பாங்க. மெயில் ஐடி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் எனி ஒன் பேமெண்ட் கேட்வே அப்படிங்கிறது தான் இங்கே ஒன்று தான் இருக்குது, பில் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு பில் டெஸ்க் செலக்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே காட்டுவாங்க. அதாவது நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமா வந்து பேமெண்ட் பண்ண போகிறீங்களா, இல்லை டெபிட் கார்டு மூலிமா பண்ண போகிறீங்களா, அதர் டெபிட் கார்டு மூலிமா பண்ண போகிறீங்களா, இல்லை இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பண்ண போகிறீங்களா, வேலெட் அல்லது கேஷ் கார்டு மூலிமா பண்ண போகிறீங்களா, இல்லை கியூஆர் கோடு மூலிமா பண்ண போகிறீங்களா, யூபிஐ மூலிமா பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் எந்த ஆப்ஷனாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கியூஆர் கோடு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கியூஆர் கோடு மூலிமா நம்ம வந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ கியூஆர் கோடை செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்ற பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க யூபிஐ ஐடி கேட்பாங்க அல்லது ஸ்கேன் கியூஆர் கோடு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஐடி கொடுத்து பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை கிளிக் ஹியர் டு ஸ்கேன் அப்படின்ற இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணுறது மூலிமா நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு யூபிஐ, அது கூகுள் பேவோ, ஃபோன்பேவோ, இல்லை பேடிஎம் ஏதாவது ஒரு ஓப்பன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யூபிஐ ஸ்கேனரை வந்து ஓப்பன் பண்ணி இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும், பேன் அப்ளிகேஷன் அக்னாலஜ்மெண்ட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக இந்த பேஜை நீங்கள் வந்து பிரிண்ட் கொடுத்து ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அப்ளை பண்ண பேன் அப்ளிகேஷனோட ஃபார்ம் வந்து நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணணும். ஸோ இந்த டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேன் ஃபார்ம் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய பேன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோட்டோ ஓட்ட வேண்டி வரும். அதாவது ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோ ஒட்டணும். ஸோ உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் இருந்ததுன்னா ஸ்டாம்ப் சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 ஃபோட்டோ ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு மேலே வந்து ஒரு கையெழுத்து போடணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. அடுத்து இங்கே வந்து ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவுக்கு கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் ஒரு சைன் போட்டுடுங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஜில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் வந்து நீங்கள் போட்டுடணும். உங்களுடைய ஆதார் கார்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் கூட சேர்த்து நீங்கள் வந்து யூடி ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் போஸ்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டு அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்னுடைய லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் கம்ப்ளீட்டட் பேன் அப்ளிகேஷன் அட் எனி ஆஃப் த ஃபாலோயிங் யூடிஐ ஐடிஎஸ்எல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரீஜன் கொடுத்துருக்காங்க. அதாவது வெஸ்ட் ரீஜனுக்கு ஒரு ஆஃபீஸ், ஈஸ்டர்ன் ரீஜனுக்கு ஒரு ஆஃபீஸு பிரான்ச் ஆஃபீஸு, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சவுத்தன் ரீஜனுக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸு, நார்த்துக்கு வந்து ஒரு ரீஜனுக்கு ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சவுத் ரீஜன் அப்படின்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் ஆஃபீஸ் வந்து சென்னையில் கிண்டியில் வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பிரான்ச் ஆஃபீஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது எங்கே அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் மோர் யூடிஐ ஆஃபீஸ் லொக்கேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரான்ச் லொக்கேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிரான்ச் லொக்கேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்ட் யுவர் நியரஸ்ட் பிரான்ச் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய சிட்டியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ சென்னை செலக்ட் பண்ணிங்கன்னா சென்னை பிரான்ச் ஆஃபீஸினுடைய அட்ரஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டா போதுமானது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் சென்னை இல்லாமல் கோயம்புத்தூர் அண்டு திருச்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த கோயம்புத்தூர் பிரான்ச் ஆஃபீஸினுடைய அட்ரஸ் உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திருச்சி நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா திருச்சி பிரான்ச் ஆஃபீஸினுடைய அட்ரஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ உங்களுக்கு நியர்பை எந்த ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸ் அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட்டட் பேன் ஃபார்ம் வந்து நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டலில் அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஸோ 5 ஒர்க்கிங் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்து உங்களுக்கு இமெயில் பண்ணிவிடுவாங்க. ஹார்ட் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டல் மூலிமா ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளில் உங்கள் ஆதார் கார்டில் எந்த அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த மெத்தட் மூலிமா ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டை ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.